2 நாளைக்கு முன்னாடி வந்து ஒரு கஸ்டமர் கொண்டு கொடுத்தாங்க. சரி நம்ம அந்த பழம் நிறைய நம்ம சாப்பிட்டோம். சரி அதனால நம்ம வரக்கூடிய கஸ்டமருக்கு கொடுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக கட் பண்ண போறோம். பழம் எப்படிமா இருக்கு? பழம் நல்லா யம்மியா இருக்கு. நல்லா கம் இல்ல. எம்மியானா அது எனக்கு அர்த்தம் புரியல அப்படின்னு. அத டேஸ்டா இருக்கு. ஓகே. நல்லா இருக்கா? கலாக்காய் நல்லா இருக்கா? புளிக்கலையா? புளிப்பு இருக்குதான் நல்லா இருக்குன்னு சொல்றேன். அப்படியா? வணக்கம். சென்னை கூடுவாஞ்சல் இருக்கக்கூடிய கிரீன்லேண்ட் நர்சரில கடந்த 3 வருஷத்துக்கு முன்னாடி நம்மகிட்ட செடி வாங்கிட்டு போய் அதில் அறுவடை பண்ண ஒரு பலாப்பழத்தை 2 நாளைக்கு முன்னாடி வந்து ஒரு கஸ்டமர் கொண்டு கொடுத்தாங்க. சரி நம்ம அந்த பழம் நிறைய நம்ம சாப்பிட்டோம். சரி அதனால நம்ம வரக்கூடிய கஸ்டமருக்கு கொடுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக கட் பண்ண போகிறோம். அதேமாதிரி நம்ம தோட்டத்தில் காய்ச்ச ஒரு கலாக்காய் பழம். அது வந்து கலாக்காய் எல்லாருமே பார்த்துருப்பீங்க. கலாக்காய் பழம் நிறைய பேர் பார்த்துருக்க வாய்ப்பு இல்லை. ஏன்னா அவங்க வீடுகளில் மரங்கள் இருந்தாலும் அதை பார்த்துருக்க வாய்ப்பு இல்லை. மற்றபடி கடைகளில் மார்க்கெட்டில் எங்கேயுமே விற்கிறது இல்லை. இதனுடைய டேஸ்ட் அப்படின்னு பார்க்கலாம். அப்புறம் வாட்டர் ஆப்பிளும் நிறைய எடுத்துட்டு வந்தோம். ஆனால் எல்லாமே காலையில் காலி ஆயிடுச்சு. இப்போ அதாவது சீசன் முடிஞ்ச பிறகு கூட நம்ம தோட்டத்தில் இப்போ வாட்டர் ஆப்பிள் காய்ச்சிருக்கு. இப்போ இந்த பலாப்பழத்தை கட் பண்ணி பார்க்கலாம். ஒரு 5 கிலோ வெயிட் இருக்கிற மாதிரி இருக்குது. இது கரெக்டாக அவங்க வாங்கிட்டு போய் நம்மகிட்ட 3 வருஷம் தான் ஆகுது. 3 வருஷத்துல ஒரு 5-6 பழம் சாப்பிட்டேன்னாங்க. பாருங்க, சுளைகள் வந்து ரொம்ப நெருக்கமாகவே இருக்கு. சுளைகள் நெருக்கமாகவே இருக்கு. கொஞ்சம் இடம் டேமேஜ் ஆயிடுச்சு. அது அந்த சக்கை சொல்லுவாங்களே, அந்த சைட்ல வரக்கூடிய அந்த அது வந்து கம்மி. பாருங்க, நல்லா இருக்கு, பழம் நல்லா இருக்கு. அதாவது ஒரு கிறிஸ்பியோட இருக்கும். அந்த பால் வந்து ரொம்ப வராது. இதுலயும் பால் வரல பார்த்தீங்களா? பால் ரொம்ப வராது. அதான் வியட்நாம் பழம். இப்போ நம்ம எல்லாத்தையும் சொல்றோம் 1.5 வருஷத்துல காய்க்கும், 1.5 வருஷத்துல காய்க்கும்னு. சின்ன செடியாக நட்டா 1.5 வருஷத்துல காய்க்கும். பெரிய செடியா ஒரு 6 அடி 7 அடி செடிகள் வந்து ஒரு 30 கவர் அந்த மாதிரி கவர்ல வாங்கி நட்டீங்கன்னா ஒரு 6 மாசத்துலேயே காய்க்கும். அந்த செடிகளுடைய வேர்கள் வளர்ந்து செடியும் கொஞ்சம் வளர ஆரம்பிச்சதுனாலே உடனே காய்க்க ஆரம்பிக்கும். அதாவது நீங்க வேண்டாம்னு சொன்னாலும் அது காய்ச்சிக்கிட்டு இருக்கும். நீ காய்க்க வேண்டாம் பேசாம இருந்தாலும் இருக்காது. அந்த மாதிரி ஒரு வெரைட்டி. நிறைய பிஞ்சுகள் வரும். அந்த பிஞ்சுகள் வராததை வந்து நம்ம ரிமூவ் பண்ணிடணும். நிறைய பிஞ்சுகள் அலோவ் பண்ணோம்னா செடியும் டேமேஜ் ஆகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. வருஷம் ஆகும்போது தான் நம்ம அதை அலோவ் பண்ணணும். சார், நீங்க உங்க தோட்டத்துல எத்தனை வியட்நாம் பழம் நட்டுருக்கீங்க? 300 செடி கிட்ட இருக்கும். இப்ப என்ன காய்க்கிற ஸ்டேஜ் ஆயிடுச்சா? 1.5 வருஷம் ஆகுது. இந்த வருஷம் காய்க்கும் இல்லையா? வளர்ந்துருக்கு இல்லையா? நல்லா குரோத் இருக்கா? உங்களுக்கு சாட்டிஸ்பேக்ஷனா இருக்கா? ஓகே ஓகே. நீங்க வச்சிருக்கீங்களா? ஆமா, நான் 2 செடி வச்சிருக்கேன். 2 செடி வாங்கிட்டு போனேன். சரி. 6 மாசத்துக்கு முன்னாடி வாங்கிட்டு போனது. சரி. அது எனக்கு இன்னொரு யாருக்குமே அந்த பிஞ்சியோட வாங்கிட்டு போனேன். அந்த பிஞ்செல்லாம் எடுத்துட்டீங்க நீங்க? ஓகே, அதான் நல்ல விஷயம். எடுத்துட்டேன். இன்னும் அடுத்து இதுக்கு இன்னும் ஒரு 6 மாசத்துல காய்க்க ஆரம்பிக்கும். செடி நல்லா வளர்ந்துருக்கா? நல்லா வளர்ந்துருக்கு. சரி சரி, ஓகே. இந்த பழம் நீங்க உங்க செடி காய்க்கிற முன்னாடியே உங்க பசங்களுக்கு அந்த பழம் சாப்பிட்றது கூட ஒரு வாய்ப்பு இருக்குது. சாப்பிட்டுட்டு எப்படிங்கிறத டேஸ்ட் சொல்லுவோம். Thank you. Thank you. நீ நல்லா பேசுவ போல இருக்க. ஆமா. Yes. நீங்க சாப்பிடுங்க. ஓகே. சாப்பிட்டு எப்படி டேஸ்ட் இருக்குன்னு சொல்லுங்க. எங்க வீடியோ எல்லாம் பாக்குறீங்களா? எங்க இருந்து வரீங்க? அதனால தான் வந்திருக்கோம். அப்படியா? எங்க இருந்து வரீங்க? இது கலாக்காய் பழம். நான் ஆவடியில இருந்து வரேன். ஆவடியா? நீங்க அம்பத்தூரா? நான் ஆவடிதான். ஆவடிதானா? சரி சரி. நாங்க விழுப்புரத்துக்கு ஒரு வேலையை போயிருந்தேன். சரி சரி, அப்புறம் சரி சாப்பிட்டீங்க. ஒன்று சாப்பிடுங்க. எப்படி நல்லா இருக்கா? சாப்பிட்டு பார்த்து சொல்லுங்க. நல்லா இருக்கு. அதே மாதிரி இது வியட்நாம் பழம். இந்த பிசுபிசுப்பு ஒட்டாம. ஆமா, பசை இல்ல. இவ்வளவுதான் ஸ்வீட் வரும்ங்களா? ஆமா, ஸ்வீட் இப்ப கொஞ்சம் மழை அப்பப்ப பெய்துட்டு இருக்கு இல்லையா? அதனால கொஞ்சம் ஸ்வீட் கொஞ்சம் கம்மியா இருக்கும். எப்படி இருக்குன்னு தெரியல. நீங்க ஸ்வீட் எப்படி இருக்கு? கம்மியா இருக்கு இல்லையா? அதான் மழைனால கூட இருக்கும். அந்த மாதிரி வெயில் சீசன்ல நல்லா இருக்கும். ஆமா, நல்லா இருக்கும். ஆமா, பால் தன்மை இல்ல, அந்த பசை இல்ல. பசை இல்லாம. பழம் எப்படிமா இருக்கு? பழம் நல்லா யம்மியா இருக்கு. நல்லா கம் இல்ல. எம்மியானா அது எனக்கு அர்த்தம் புரியல அப்படின்னு. டேஸ்டா இருக்கு. ஓகே ஓகே. புது பாஷையா அது?
இப்ப ஏன்னா என் பேத்தியா அதான் சொல்றேன், எனக்கு அர்த்தம் புரியல. அது ஏதோ school ல சொல்லுவா. அந்த மாதிரி ஆமா ஆமா பழகிடுவாங்க பிள்ளைங்க. சரி ஓகே, இது டேஸ்ட் நல்லா இருக்கா, உங்களுக்கு பிடிச்சிருக்கா? நீங்க சாதாரணமா பலாப்பழம் நிறைய சாப்பிடுவியா? சாப்பிடுவேன், ஆனா அவ்வளவு சாப்பிட மாட்டேன். அவ்வளவுதான். இது இது பிடிக்குமா, நிறைய சாப்பிடுவியா? சாப்பிடுவேன். ஏன்? எனக்கு வந்து கம் இல்லாம இருந்தா நிறைய சாப்பிடுவேன். ஓகே ஓகே புரியுது, கரெக்ட். பிடிக்காது. பிடிக்காது, இப்போ உள்ள பிள்ளைங்களுக்கு பிடிக்காது. பெரும்பாலும் இப்போ உள்ள பிள்ளைங்களுக்கு அந்த பால் ஓட்டுறது ஏதோ அப்படியே நீட்டா இருக்கணும், ஃப்ரெஷ்ஷா இருக்கணும், ஏதோ ஒட்டக்கூடாது. இப்ப பாருங்க, நான் ஒண்ணுமே பண்ணல, இது லைட்டா தேங்காய் போட்டிருக்கேன். ஆமா ஆமா, இந்த கத்தியில கூட ஒண்ணு இல்ல பாருங்க, ஒட்டல பண்ணணும். ஆனா இது அது மாதிரி இல்ல. அவன் கரெக்டா எதுக்கு கரெக்டா பேசுறாள் எப்படின்னா, இப்போ உள்ள பிள்ளைங்க, இப்போ உள்ள ஜெனரேஷன்ல அவங்க விரும்புறது அதுதான். இப்போ உங்க அப்பா அது செடி வச்சிருக்காங்க தெரியும் இல்லையா? தெரியும். அது ரெண்டு இன்னும் கொஞ்சம் ஒரு 6 மாசத்துலயே காய்க்கும். எல்லாம் பாத்துருக்கேன், தண்ணியும் அடிச்சிருக்கேன். ஆனா இது வரைக்கும் அந்த பழத்தை கூட பார்த்தது இல்ல. ஓகே, பார்த்தது இல்ல. நீ தான் தண்ணி பிடிக்கிறியா? அப்பா பாக்கிற? யாரு கவனிச்சுக்கிறா செடியெல்லாம்? பாட்டி பாத்துக்கிறாங்க. பாட்டி வந்திருக்காங்களா? வரல, பாட்டி வரல இல்லையா? சரி சரி ஓகே. இந்த பழம் சாப்பிட்டுருக்கிறியா? இது கலாக்காய் தெரியாது, கலாக்காய்னு தெரியாது. சரி சரி, நவப்பழம் தான் தெரியும். நவப்பழம் தெரியும். ஓகே ஓகே, சாப்பிட்டு பாரு. நல்லா இருக்கா? கலாக்காய் நல்லா இருக்கா? பிடிக்கலையா? புளிப்பு தான் நல்லா இருக்குன்னு சொல்றேன். அப்படியா? புளிப்பு பிடிக்கும் போல இருக்கு. இனிப்பும் பிடிக்குது, புளிப்பும் பிடிக்குது. மாம்பழம் சாப்பிடுறாங்களா? ஆமா, அதே மாதிரி வாயில சிவப்பாயிடுச்சு. உங்க அப்பாட்ட காமி. காமி. அதே மாதிரி இதுல விதை ரொம்ப சின்னதா இருக்கு. பழம் சின்னதா இருக்குனால. ஆமா, பழம் சின்னதா இருக்குனால உங்களுக்கு பழம் சின்னது இல்லையா? ஒரு 10 கிலோ வெயிட் வந்தா உங்களுக்கு என்ன சோள பெருசா வரும். இன்னைக்கு நான் போய் வீட்டுக்கு இதெல்லாம் சாப்பிட்டதுனால நான் எனக்கு போய் சப்ஸ்கிரைப் பண்ண போறேன். அப்ப நீ இதெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையா? தெரியாது இங்க இருக்குன்னு. ஓ சரி, உங்க அப்பாவுக்கு தான் தெரியும், உனக்கு தெரியாது. ஓகே ஓகே, பழம் சாப்பிட்டு தெரியாது எனக்கு. ஓகே ஓகே. ஏன்னா அப்பா என்னன்னா, நீங்க எல்லாம் படிக்கணும் நிறைய அப்படிங்கறதுக்காக யூடியூப்லாம் ரொம்ப பார்க்க விட மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். கரெக்டா? அப்படி இல்லையா? சரி 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 ஓகே. சரி ஓகே ஓகே சரி. வியட்நாம் பழம் நீங்க ஏற்கனவே வாங்கிருக்கீங்க இல்லையா? எத்தனை வருஷம் ஆச்சு? ஒரு 3 செடி இருக்கு. 3 செடி இருக்கு இல்ல? வாங்கி எவ்வளவு வருஷம் ஆச்சு? 4 years. காய்க்குதா? எத்தனை பழம் சாப்பிட்டுருக்கீங்க இது வரைக்கும்? வீட்டுல 2 பழம் சாப்பிட்டுருக்கேன். ஓகே, நீங்க வெளிநாட்டுல தான் இருக்கீங்க, வீட்டுல இருக்கவங்க சாப்பிட்டுருப்பாங்க, நீங்க சாப்பிடல, அப்ப இங்க சாப்பிடுங்க. சரியா? ஏன்னா ரெகுலரா பழச்செடி வாங்கிட்டு இருக்கீங்க இல்லையா? ஊருக்கு வரும்போதெல்லாம் வந்துடுறீங்க இல்லையா? ஓகே. நான் ஹாஸ்டல் வரும்போது ஒரு 5 kg வந்துச்சு. 5 kg வருது இல்லையா? ஒரு பழத்தோட வெயிட் வந்து 5 kg வருது. ஓகே ஓகே. எப்படி டேஸ்ட்? எப்படி? 5 kg வருது. மேபி இன்னும் லேட்டர் நாள் வெயிட் அதிகமாகும். ஆமா, செடி பெருசாகும் போது பழமும் வெயிட் அதிகமாகும். போக போக டேஸ்ட் நல்லா இருக்கும், சுளையோட சைஸும் பெருசாகும். பழம் பெருசாகும் போது உங்களுக்கு சுளை பெருசாகும். இது பாத்தீங்கன்னா ஒரு குட்டி பழம், அதனால வந்து பாத்தீங்கன்னா பழத்தோடைய சுளையோட சைஸ் சின்னதா தான் இருக்கு, சைஸ் சின்னதா இருக்கும். ஆனா இன்னொன்னு, இது பிங்க் பலானின்னு சொல்லுவாங்க. பாத்தீங்கன்னா பியூர் எல்லோவா இருக்காது. இந்த வியட்நாம் பழம் வந்து பியூரா எல்லோவா இருக்காது, லைட்டா ஒரு லைட் கலர் பிங்க் கலர்ல இருக்கும். அதனால பிங்க் பலானின்னு சொல்லுவாங்க. நிறைய பேர் பார்த்துட்டு இது எல்லோ இல்லையங்கிற மாதிரி சொல்லுவாங்க. எல்லாமே ஒண்ணுதான். வியட்நாம் பழம், வியட்நாம் பழம், ஆயூர் பழம், வியட்நாம் ஏழி எல்லாமே ஒரே வெரைட்டி தான். பிடிச்சிருக்கா? டேஸ்ட் நல்லா இருக்கு. ஆல்ரெடி சாப்பிட்டுருக்கேன்.